ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி ஒரு ஆவரேஜ் கட் ஆஃப் வீடியோ. ஸோ ஆவரேஜ் கட் ஆஃப் வீடியோ என்னென்னா, மேக்ஸிமம் இந்த ரேஞ்ச் ஆஃப் கட் ஆஃப்ஸ்குள்ளே ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் எடுத்திருப்பீங்க மார்க்ஸு. ஸோ இந்த மார்க்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா இந்த மாதிரியான காலேஜஸை ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ மார்க் கம்மியாக எடுத்துட்டோமே, எனக்கு வந்து சீட்ஸே கிடைக்காதா அப்படின்னு வந்து நிறைய என்கொயரிஸ் வந்து வருது. ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அதுவும் வந்து போட்டிருந்தோம். அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதுவும் இந்த உங்களுக்கு கட் ஆஃப் வந்து ஒரு கம்மியான ரேஞ்சு வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலேஜஸை சூஸ் பண்ணலாம். இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கந்தர்வக்கோட்டை. ஸோ இப்போ இந்த கந்தர்வக்கோட்டை கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது வந்து கவர்மெண்ட் காலேஜ் தான், அட்டானமஸ் எதுவும் இல்லை. ஸோ இங்கேயும் உங்களுக்கு நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ், அகாடமிக்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டாஃப் ஹேண்டில் பண்ணுற விதம், டீச்சிங் இதெல்லாம் நல்லா இருக்குது. இது வந்து உங்களுக்கு டயர் 3ல் வரும். ஸோ முக்கியமாக இதை வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம். இப்போது இந்த காலேஜில் ப்ரீவியஸ் இயரில் டிஎன்ஏ 23 கவுன்சிலிங் என்ன மாதிரி கவுன்சிலிங் கட் ஆஃப்ஸ் வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் போயிருந்தாங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கந்தர்வக்கோட்டை ரோடு, செங்கிப்பட்டி, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இந்த காலேஜு. ஸோ அந்த சரௌண்டிங்கில் நீங்கள் இருக்கீங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலேஜ் கோடு பாருங்கள், உங்களுக்கு 3464 இது வந்து கவுன்சிலிங் கோட். நீங்கள் கவுன்சிலிங் இது என்ட்ரு பண்ணிங்கனாலும் காலேஜ் நேம் உங்களுக்கு காமிக்கும். இல்லைனாலும் நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கந்தர்வக்கோட்டையிலும் சர்ச் பண்ணிக்கலாம். அதேமாதிரி என்னென்ன கோர்சஸ் அவைலபிளாக இருக்குன்னா, சிவில் இன்ஜினியரிங், அதுமாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன்னும் நிறைய இருக்குது. சிவிலுக்கு வந்து உங்களுக்கு ஓசி கம்யூனிட்டியில் 134.5, பிசியில் யாரும் சூஸ் பண்ணல. பிசிஎம்க்கு 125, எம்பிசி 112, எஸ்சியில் 113.5, எஸ்சிஏ 120. அதேமாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கும் 175 ஓசிலேருந்து எடுத்திருக்காங்க. பிசி 170, அதுமாதிரி பிசிஎம் 170 சேம். எம்பிசியில் 162.5, எஸ்சியில் 153, எஸ்சிஏ 140.5. இதே மாதிரி உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இதுவும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு லிமிட்டடான உங்களுக்கு கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது, ஒரு டீசெண்டான கோர்சஸாகவும் இருக்குது. ஸோ இதை வந்து இங்கே நீங்கள் சூஸ் பண்ணலாம். முக்கியமாக உங்களோட கட் ஆஃப் பாருங்கள், 150க்கு உங்களால் ட்ரிபிள் எடுக்க முடியும். அதே மாதிரி ஈஸியும் உங்களுக்கு ஒரு 170, 167.5னா இன்றைக்கி 2024 கட் ஆஃபை நம்ம கம்பேர் பண்ணும்போது ஒரு 165 இருந்தாவே கண்டிப்பாக கந்தர்வக்கோட்டைக்கு வந்து அப்ளை பண்ணலாம். 175க்கு உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கிடைக்குது. ஏன்னா மேக்ஸிமம் நிறைய காலேஜஸில் பாருங்கள் 200 to 195, மேக்ஸிமம் 190 இந்த கட் ஆஃப்குள்ளேயே உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் நிறைய காலேஜஸில். அதுவும் நம்ம பார்த்தோம், உங்களுக்கு அது டயர் 1, டயர் 2 அந்த ரேஞ்சஸில் வரும். அதுவும் நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த கட் ஆஃப் இருந்தாலும் நீங்கள் அதையும் வீடியோவையும் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்கள். பட் கட் ஆஃப் இவ்வளோ கம்மியாக இருக்குது, பட் இந்த அளவுக்கு சார் ரீசனபிளான ஒரு கட் ஆஃப் அப்படின்றது சூஸ் பண்ணலாம். இசியில் உங்களுக்கு 167.5, அதேமாதிரி பிசி கம்யூனிட்டி 157.5, பிசிஎம் 148.5, எம்பிசியில் 155, அதுமாதிரி எஸ்சி 143, எஸ்சிஏ 134.5, எஸ்டி 128. ஸோ ஃபாலோடு பை எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் ட்ரிபிளியும் இருக்குது. இங்கே ஈஸி அளவுக்கு உங்களுக்கு கட் ஆஃப் ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருந்தாவே ட்ரிபிளி எடுத்துற முடியும். ஓசியில் ஓசி 150, பிசி 139, பிசிஎம் 139.5, எம்பிசி 140, எஸ்சி 123, எஸ்சிஏ 127, எஸ்டி 116. மெக்கானிக்கலும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோர்சஸ் வந்து கண்டிப்பாக எடுக்கலாம். இது ஒரு கோர்ஸ் சப்ஜெக்ட்னால உங்களுக்கு ஃபர்தராக ஐடி இல்லை கம்ப்யூட்டர் ரிலேட்டட்ஸ் கம்பெனிஸ்க்கு ஒர்க் போனாலும் போக முடியும். ஸோ இதுக்கு மெக்கானிக்கலுக்கு 136 என்எஃப் தான் கண்டிப்பாக கிடச்சிரும் ஓசி கம்யூனிட்டி. அதுமாதிரி பிசினா நீங்கள் 119க்கு சூஸ் பண்ணியிருக்காங்க. பிசிஎம் 129.5, எம்பிசி 118.5. ஸோ ஃபாலோட் பை எஸ்சி 113. எஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ முக்கியமாக இந்த வீடியோ நம்ம நிறையா அட்டானமஸ் காலேஜஸ் வந்து கட் ஆஃப்ஸ்க்கு என்னென்ன கோர்சஸ் காலேஜஸ் சூஸ் பண்ணலான்ற பார்த்தோம். இது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ முக்கியமாக இந்த கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கை ட்ரை பண்ணுங்கள். இந்த கட் ஆஃப் நீங்கள் வச்சுருக்கீங்கன்றது இது டயர் 3ல் வரும். உங்களுக்கு இந்த காலேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல அகாடமிக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வராங்க. ஸோ அதனால் இதை வந்து ஆப்ஷனில் விட வேணாம், சாய்ஸ் ஃபில்லிங்கில் இது ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணிக்கிங்க. ஸோ நீங்கள் வீடியோ லைக் பண்ணிட்டீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்க்காத கவர்மெண்ட் காலேஜ், ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. வச்சுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.